நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு தெலுங்கு திரைப்படமான பாபு எ ஃபாதர் ஸ்டோரி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான ஒரு காமெடி கலந்த ஒரு எமோஷனல் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். அது என்னடா எமோஷனல் காமெடி ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த படத்தில் அப்படி தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாகவே ஒர்க் அவுட் ஆச்சு. சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் வர்ற நம்ம ஹீரோ பிரம்மாஜி வந்து இந்த படத்தில் ஒரு விவசாயியாக வராரு. ஸோ இவருக்குன்னு ஒரு குட்டி குடும்பங்க. ஸோ ஒரு பொண்ணு, ஒரு பையன், அவரோட அப்பான்னு சொல்லி ஒரு குட்டி குடும்பமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து விவசாயத்துக்கு போட்ட காசு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் ஊரை சுற்றி கடன் வாங்கி தான் போட்டிருக்காப்புல. அதனால இந்த விளைச்சல்ல வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 80% எங்களுக்கு கொடுத்துடணும், 20% உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த 80% வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்காம போகுது. கரெக்டாக இவங்களோட விளைச்சலை அறுவடை பண்ணி விற்கிற நேரத்தில் வந்து மழை பெஞ்சு நாசமானதுனால இப்போ எல்லா கடனையும் எப்படி கட்டுறது அப்படின்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இறந்து போனாங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு கடனை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட தாத்தாவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு ஃபன் ட்ராமாவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு காமெடி கலந்த ஒரு படமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 20-30 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே ரொம்ப எமோஷனலாக டச் ஆச்சு. ஸோ நடுவுலையுமே அங்கங்கே வரக்கூடிய எமோஷன் போர்ஷன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. காமெடி வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக ஓகோன்னு சொல்லல அப்படின்னாலும் ஸோ இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு நிறைய இடங்கள்ல காமெடி ஸ்கோர் ஆயிருக்குங்க. முக்கியமாக அந்த தாத்தா கேரக்டர் பண்ணியிருக்காரு பாருங்க. ஸோ அவர் பர்ஃபார்மன்ஸில் கலக்கிட்டாருன்னு சொல்லுவேன். இதை தாண்டி நம்ம பிரம்மாஜி, ஸோ அவரோட பொண்ணாக வரக்கூடிய நம்ம தானியா, ஸோ இவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மேலும் நம்ம தானியாக்குன்னு ஒரு குட்டி ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்களோட காலேஜ் ப்ரொஃபஸரே காதலிக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் வரும். ஸோ அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களோட தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ட்ராக் ஓடும். ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லி படத்தோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த படத்தில் இன்னொரு ஸ்டோரி உண்டு. ஸோ அந்த வந்து ஒரு சிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்துக்குள்ள போட்டுருவாங்க ஒரு பாட்டி. ஸோ இந்த கதை இப்படி தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம டிசைட் பண்ணியிருப்போம். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் இழுத்து 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 எப்பண்டா அது கொண்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு ட்ராக் ஆகுது அப்படின்னே சொல்லுவேன். மத்தபடி டெக்னிக்கலி சவுண்டான படம், தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி வாட்சபிள் தான், கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.